என்ற கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றிதலாக கவிதா வில்லியம், மோசஸ் மைக்கேல், பெட்ரா நில்லா, மேரி டோமினிக் ஆண்ட்ரூ மற்றும் குடும்பத்தினர், ஜெயசீலன் வெரோனிகா, 50 நாள் பிறந்த நாளாக ஜெஸ்ஸி ராணி, ரீனா டாஃப்னி, கிறிஸ்டோ மற்றும் குடும்பத்தினர், ஹென்றி கிரீட்டோ ஆகியோருடைய நன்றிதல் பலியாகவும், கிளாரா சின்னப்பன், அந்தோனி ஜோசப், லாரன்ஸ் டேவிட், அந்தோனி மரியம்மா 3ஆம் ஆண்டு இறப்பு நினைவாக உத்திரிமேரியட் ஆரோக்கிய மேரி, தெரசா சேவியர் 1 ஆண்டு நினைவாக பிரபாகரன், கிளாரா ராயப்பன், லில்லி பிலோமினா, அண்டோனி தாஸ், மேரி ஆஞ்சலா, ஜேஸ்தாஸ் தெரசமா, அருள் சகோதரிகள் ஹெரானிகா, தெரேசா, ராஜசெல்வி, பால் அஞ்சலி ராஜ் ஆகியோருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுடைய பாஸ்கா மறை நிகழ்வு என்று சொன்னால் அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, உயிர்ப்பு இதோடு நின்று விடுவதில்லை, மாறாக விண்ணேற்றத்தில் நிறைவடைகிறது. இன்று தாய் திருவை கிறிஸ்துடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழா நமக்கு தருகின்ற அருமையான சிந்தனை அவருடைய பாடுகளுக்கும் இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதுதான். எனவே கிறிஸ்துடைய சாட்சிகளாக இங்கே ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சாட்சியம், கிறிஸ்துவுக்குரிய சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக அன்றாட வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தோம். எனவே தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மிலே வாழ்வு கழித்து செல்வார். ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும்,
மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப் பிரிவானாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோபில் அவர்களோ இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவரிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தர காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணாடை அணிந்த
வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைசீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைசீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர், நம்பிக்கை கூறியவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவாக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால்
சாட்டப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தனி அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா முடிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு மறைவுரையில் சொல்லியிருந்தேன். இப்படி அத்தனாசியர் சொல்வார், ஆண்டுடைய உயிர்ப்பு நாளில் இருந்து பெந்தகோஸ்தே வரைக்கும் ஒரே ஞாயிறு, ஒரே பாஸ்கா ஞாயிறு. எனவேதான் கிறிஸ்துவ உயிர்ப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இருந்தாலும் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க. ஆண்டுடைய விண்ணேற்ற பெருவிழா இன்று நமக்கு தருகின்ற சிந்தனை என்ன என்பதை தொடக்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆண்டுடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக நாம் மாற வேண்டும் என்பதுதான். சாட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு சில ஞாபகம் வருகின்றது. கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருகிறது. அந்த கேஸ் எடுத்து செயல்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கு விரும்புவது சாட்சிகள். சாட்சிகள் யாராவது இருக்கிறாங்களா? சாட்சிகளை நாம் நம்மோடு எடுத்துக் கொள்வதுண்டு, எடுத்து செல்வதுண்டு. திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்திற்கும் அங்கு 2 சாட்சிகள் தேவைப்படுகின்றார்கள். ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. 2 நாடுகள், 2 குழுக்கள், 2 பிரிவினைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு ஒப்பந்தம் செய்ய முற்படுகின்ற வேளையிலே சாட்சிகளுடைய கையொப்பம் தேவைப்படுகிறது. பத்திரங்கள் எழுதுகின்றோம். அது பணம் பட்டுவாடாவாக இருக்கலாம், சொத்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், நிலத்தை விட்டுக் கொடுப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே சாட்சிகளுடைய கையொப்பம் தேவைப்படுகிறது. சான்றிதழ் தேடி செல்கிறோம். ஒரு வேலைக்கு, ஒரு உயர் படிப்புக்கு சான்றிதழ் தேவைப்படுகிறது. அது அருள் பணியாளராக இருக்கலாம், அல்லது நிறுவனத்தில் இருக்கின்ற மேல் அதிகாரிகளாக இருக்கலாம். அவர்களிடமிருந்து சான்றிதழ் தேவைப்படுகிறது. இந்த சான்றிதழும் ஒரு சாட்சியம்தான். பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிகள் உண்மையா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக சிலர் கேட்பார்கள், இது பார்த்தியா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்வார், என் 2 கண்ணால நான் பார்த்தேன். எனவே அவருடைய சாட்சியம் ஒருவேளை செல்லுபடி ஆகின்றது. எனவே இந்த சாட்சிகள் எதை குறிக்கின்றார்கள் அல்லது சாட்சிகள் எதை குறிக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது ஒருவருடைய தேவை பூர்த்தி செய்வதாக, ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. எனவே ஒருவருடைய தேவையை நிறைவு செய்வது என்பது கிறிஸ்துவுக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. தன்னுடைய தேவையை சில பூர்த்தி செய்ய வேண்டும், நிறைவடைய செய்ய வேண்டும், அது தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவுக்கும் சாட்சிகள் தேவைப்பட்டார்கள். எதற்கான சாட்சிகள்? அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கான சாட்சிகள் தேவைப்பட்டார்கள். எனவேதான் அவர் சீடர்களை அணுகினார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்துதர்கள் படிப்பு
இந்த நூலை எழுதியவர் லூக்கா நற்செய்தியாளர் தான். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வாசகங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல்லாடல் நீங்கள் சாட்சிகள், என்னுடைய உயிர்ப்புக்கு நீங்கள் சாட்சிகள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கான நற்செய்தி அறிவியுங்கள் என்பதற்கான சாட்சிகளாக நீங்கள் மாற வேண்டும். உலகின் கடை எல்லை வரை நீங்கள் என்னுடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுகோளாக, கட்டளையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு பற்றி அந்த சொல்லுகின்ற பொழுது, சாட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த சாட்சிகள் உண்மையிலேயே செய்திருக்கிறார்களா? ஏன் அவருடைய அந்த இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் சாட்சிகள் தேவைப்படுகிற என்று பார்த்தால், ஒரு நிகழ்வு ஒன்றை வாசித்த ஞாபகம் இருக்கிறது. ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, ஒரு புதிய சமயம், ஒரு புதிய மதம் ஒன்றை ஆரம்பிக்க விரும்பியிருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய பணம், சொல் எல்லாவற்றையும் செலவழித்து ஒரு புதிய மதத்தை தோற்றுவிக்கிறார். அந்த தோற்றுவிப்பதற்காக தன்னுடைய நண்பர்களோடு கலந்துரையாடல் செய்கிறார். அவர் தோற்றுவிக்கின்ற பொழுது அந்த புதிய மதமானது சில நாட்களிலேயே அது அழித்து விடுகிறது, முற்று பெற்று விடுகிறது. அவ்வளவுதான், காலியாயிற்று. அப்பொழுது அவர் மீண்டும் தன்னுடைய நண்பர்களை அழைத்து அவர் கேட்கிறார், நான் எவ்வளவு செலவழிச்சேன், உங்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டேனே, இந்த மதமானது ஒரு உயிரோட்டம் வர வேண்டும், எனவே அதற்கான உங்களுடைய ஆலோசனை கேட்ட பொழுது கூட நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நான் தோற்றுவித்த இந்த மதமானது சில மாதங்களிலேயே, சில நாட்களிலேயே இது முடிவடைந்து விட்டது. காரணம் என்ன, என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது அதன் பிறகுதான் ஒருவர் சொல்கின்றார், ஐயா, நீங்கள் ஒரு புதிய மதம் தோற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீர் சாக வேண்டும். சாவது மட்டும் போதாது, நீர் உயிர் தள்ள வேண்டும். இந்த இரண்டையும் நீர் செய்தால் நீர் தோற்றுவிக்கின்ற மதமானது, அது நாம் தோற்றுவிக்கின்ற எடுத்துக்கொள்கின்ற முயற்சியானது வெற்றிகரமாக முடியும். எனவேதான் ஆண்டுடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்குமான சாட்சிகள் தேவைப்படுகிறார்கள். தன்னை பற்றி யார் சொல்வார் என்று விரும்பிய பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களையே கருவிகளாக பயன்படுத்துகிறார். எனவே அந்த சீடர்கள் தாங்கள் சாட்சிகள் என்பதை நிரூபித்தார்களா என்று பார்த்தால் 6 இடங்களில் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். நாங்கள் சாட்சிகள் எங்கே என்று சொன்னால் அந்த திருப்பணிகள் நூல் தான் சொல்லுகிறது. 2வது இயல் 32வது இறைவாக்கியம் சொல்கிறது, கடவுள் இயேசுவை உயிர் பெற்றெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அதே நூல்ல 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களை பார்த்து சொல்வார், நீங்கள் கொன்றீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர் பெறச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். 5வது இயல் 32வது வாக்கியத்தை பார்க்கின்ற பொழுது பேதுரு சொல்வார், நீங்கள் அவரை தொங்க விட்டு கொன்றீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்வார். 4வது பார்க்கின்ற பொழுது அதே நூல் தான் 10வது இயல் 39வது இறைவாக்கியம் சொல்கிறது, அவருடைய செயல்கள் அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார், அவர் உயிர்த்த பின் பலருக்கு காட்சி கொடுத்தார், அவரோடு உண்டோ குடித்தோ இவை அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தொடக்கத்திலே வாக்காக இருந்தவரை நாங்கள் கேட்டோம், கண்டோம், தொட்டுணர்ந்தோம், அவரை உற்று நோக்கினோம். இப்படி பார்க்கின்ற பொழுது திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சாட்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் கிறிஸ்துவினுடைய இந்த சாட்சிகளாக மாற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த இறப்பில், இந்த உயிர்ப்பில் தான் இந்த உலகினுடைய மீட்பு அடங்கி இருக்கிறது. இந்த இறப்பில் உயிர்ப்பில் தான் மீட்பு திட்டம்
நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவேதான் இந்த மீட்பு திட்டத்தினுடைய கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை உருவாக்கினார், சாட்சிகளாக மாற அழைத்தார். நாம் கிறிஸ்துக்கு சாட்சி சொல்வதற்கு முன்னதாக இந்த உலகிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய நாட்டினுடைய தந்தை அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்கள் விவிலியத்திற்கு, இயேசுடைய வார்த்தைக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்வாரி பலிக்கு, சிலுவை பலிக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். இந்த உலகிலே ஒரு பலி, ஒரு தியாக பலி ஒன்று உண்டு என்று சொன்னால், ஒரு உயர்ந்த பலி என்று சொன்னால் அது கிறிஸ்துடைய சிலுவை பலியை தவிர வேறு இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துடைய பலிக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். அருமையான முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஒரு சொற்பொழிவாளர், நீ அவருடைய சொற்பொழி கேட்டிருக்கலாம், பர்வீன் சுல்தான் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது எப்பொழுதுமே கிறிஸ்துவை, விவிலியத்தை தொட்டுத்தான் என்றால் அந்த பொருளை அல்ல, மாறாக அதை பயன்படுத்திதான், கிறிஸ்துவை பயன்படுத்தித்தான், இறைவார்த்தை பயன்படுத்தித்தான் அவர் சொற்பொழிவாற்றுவார். எனக்கு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும், அப்படி ஆரம்பமே இப்படிதான், எனக்கு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் இறந்து விட்டார். காரணம் என்ன? ஒரு பெண்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தார், சமூக நீதிக்காக பாடுபட்டார், இதற்காக அவரை கொன்று போட்டார் என்று கிறிஸ்துடைய இறப்புக்கும் அவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சான்று பகிர்ந்தவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்கு மட்டும் சான்று பகிரவில்லை. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துடைய அந்த இறை வார்த்தைக்கு திரைப்பட நடிகர்களும், கிறிஸ்துவுக்காக திரைப்பட நடிகர்களும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக வீடியோல பார்த்திருக்கலாம், யூடியூப்ல பார்த்திருந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல சாட்சிகள், கிறிஸ்தவ மறை போதகர்களுக்கும் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல தடவை நான் சில செய்திகளை கேட்டிருக்கிறேன். இந்த நாட்டில் கல்வி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், மருத்துவம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவ மறை போதகர்கள் தான். எனவே கிறிஸ்துவம் அல்லாத சகோதர சகோதரிகள் கூட கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவ மறை போதகர்களுக்கும் சாட்சிகளாக இருந்திருக்கிறார்கள். இன்று நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, நீங்கள் சாட்சிகள். நாம் கிறிஸ்துடைய சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வழிமுறையை சொல்லித் தருகிறார் தெரியுமா? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நம்ம எப்படி சாட்சியாக மாற முடியும் என்று பார்த்தால், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள், கிறிஸ்துடைய மறைவுடலின் உறுப்புகளாக இருக்கின்றீர்கள். மற்ற மக்கள் உங்களை நற்செயல்களை கண்டு கடவுளை போற்ற வேண்டும். அதுதான் சாட்சிய வாழ்வு. மத்திய நற்செயல் 5:14 சொல்கிறார், உங்களுடைய நற்செயல்களை கண்டு மற்றவர்கள் கடவுளை போற்றி புகழ்வார்கள். அப்படின்னா நம்முடைய நற்செயல்கள் பிறருக்கு சாட்சிகளாக இருந்திருக்கின்றன. நீங்கள் ஒருவர் மற்றவர் காட்டுகின்ற அன்பினால் மற்றவர்கள் உங்களை எப்படி அறிந்து கொள்வார் என்று சொன்னால், என்னுடைய சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். இது ஒரு சாட்சிய வாழ்க்கை தான். இன்னும் எப்படி ஆண்டுடைய சாட்சியாக மாறுவது? ஆண்டுடைய ஆவி எல்லோர் மீதும் பொழியப்பட்டிருக்கிறது. உண்மைதானா? எல்லார் மேலும் ஆண்டுடைய ஆவி பொழியப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் கொண்டாட போகிறோம். அந்த ஆண்டவர் தன்னுடைய துணியாளரை அனுப்பிய விழாவை கொண்டாட இருக்கிறோம். ஆனால் உறுதி பூசல் வழியாக நம்ம எல்லோருமே ஆண்டுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, தூய ஆவி பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். எதற்காக? எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அன்னை தெரசா எளியோருக்கான நற்செய்தி எப்படி அறிவித்தார்? நற்செயல்கள் செய்தார். ஏழை எளிய மக்களுக்கு அருமையான செயல்களை எல்லாம் செய்தார். இதே செயல்களை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய, ஒரு சிறிய அளவாக செய்யக்கூடிய, நற்செயலை செய்யக்கூடிய அளவுக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கான ஆவியானவர் நம்மீது பொழியப்பட்டிருக்கிறார். இது ஒரு அமைப்பு, இது ஒரு திரு அவை. கிறிஸ்து மறைவுடலாய் இந்த திரு அவை ஆண்டவருடைய மறைவுடலை உறுப்புகளாக இருக்கின்ற திரு அவை
சாட்சிகள் வாங்க முடிகிறதா? கிறிஸ்தவத்துக்குள் பிளவுகள் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்குள் பிளவுகள் இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் உறுப்பினர்களுக்குள் பிளவுகள் இல்லையா? அப்படி இருந்தால் எப்படி சாட்சியாக மாறுவது? எப்படி உலகிற்கு ஒளியாக இருப்பது, உப்பாக இருப்பது, ஒரு திரு அவையாக மறுபடியும் உறுப்பினராக நாம் மாறுவது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டுடைய இந்த உயிர்ப்புக்கும் இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் உரிய சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தோம்னா அவருடைய இறப்புக்கும் உயிர்ப்புக்கும் எதிரான, அந்த நம்பிக்கைக்கு எதிரான சில வீடியோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் இறக்கவில்லை, அவருக்கு பதிலாக வேறொரு இறந்திருக்கிறார், அவர் உயிர்க்கவில்லை. அதனால்தான் அந்த மதம் தோற்றுவிக்க விருப்பப்பட்டவருக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? நீர் இறக்க வேண்டும், ஈர்க்க வேண்டும். ஆனால் இப்போது வருகின்ற நம்முடைய தொடர்பு சாதனங்கள் எல்லாம் தொடர்பு சாதனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய நம்பிக்கைக்கு கோடாரி வைக்கின்ற, அடிமரத்தில் கோடாரி வைக்கின்ற சில வீடியோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இந்த நேரத்திலே கிறிஸ்துவின் பாடுகள் இறப்புக்கு மட்டுமல்ல, உயிர்ப்புக்கு மட்டுமல்ல, இந்த நற்கருணைக்கு எதிராகவும் பல்வேறு விதமான குற்றங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான சாட்சிகளாக, உண்மையான நம்பிக்கைக்குரிய சாட்சிகளாக வாழத்தான் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்கள் தேவைப்பட்டார்கள், சீடர்கள் தேவைப்பட்டார்கள், அவருடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரிவதற்கான பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள், அவரை சுமந்து செல்வதற்காக ஒரு கழுதை குட்டி தேவைப்பட்டது. இதை போல கிறிஸ்துடைய இறப்பு உயிர்ப்புக்கு சாட்சிகள் தேவை. நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோமா? சிந்திப்போம். இறைவன் இன்றும் வாழ்த்து வருவாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லா வல்ல தந்தை அவரே, ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தன்னுடனே பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நாம் மீட்புக்காகவும் விண்ணகம் இறந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியால் எடுத்து மனிதர் மேலும் நமக்காக மோஜிபுராசின் அதிகாரத்தில் அறியப்பட்டு பாடுபட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையின் வலப்பக்கம் கேட்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் இருக்கிறார். அவர் ஆட்சிக்கு முடிவிடாது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் அவர் அளிப்புறமான தூயாவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றான ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். வழியாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோ விருப்பையும் மறுவிற்கு மறு வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இரண்டாம் வாசகம் நமக்கு அருமையான சிந்தனை தருகிறது. ஆண்டவரை அணுகிச் செல்வோமா? எப்பொழுதெல்லாம் அணுகிச் செல்ல முடியும்? அவருடைய சீடர்களாக, நண்பர்களாக, சாட்சிகளாக வாழ்கின்ற பொழுது அவரை நாம் அணுகிச் செல்கின்றோம். இந்த நம்பிக்கையோடு நாம் அவரை அணுகி நம்முடைய தேவைகளை அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றான இறைவா, எமது திருத்தந்தை 14ஆம் லியோ பீட்டர், எமது பேராயர், ஏனைய ஆயர் சூசைநாதன் மற்றும் சதீஷ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது அருட்கொடைகளால் நிரம்பி அவர்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து மறையுண்மையை சான்று பகிர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புருவே இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் தங்களின் சுயநலன்களை விடுத்து தங்கள் கடமைகளில் நிலைத்து நின்று அர்ப்பண உணர்வுடன் மக்களுக்கு பணிபுரியும் நல்ல மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைமகனாம் இயேசுவை நாங்கள் முழு மனதோடு ஏற்று வாழவும் எங்கள் நம்பிக்கையை பிறரோடு பகிர்ந்து அவர்களும் இறைப்பற்றில் வளர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது விண்ணேற்றத்தை அகமகிழ்வுடன் கொண்டாடுகின்ற நாங்கள் உமது அருளாசியுடன் என்றும் நிலையான மகிழ்வுடனும் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென கைமாறு நான் செய்வேன். எனக்காக நீ அன்பு செய்தாய். உனக்கென கைமாறு நான் செய்வேன். அத்தனம் சங்கிரமத்தின் நன்றி காணிக்கை. கைமாறு நான் செய்வேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரியவற்றை நாட அருள் புரிவீராய். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதி நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டவர், வானதூதர் எம்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றுமின் அழிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவர் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற இடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்ம மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சுசினார், சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முன்கூர்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருள நிமன்றாடுகின்றோம். இவர் வழியால் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலக எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்று. ஆண்டவரே, நலமுறையும்
என்றென்றும் உள்ள வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகமர நிகழ்வை கொண்டாட அருளின்றி எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராய். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமண அறிக்கை. நமது பங்கிற்கு சேர்ந்து ஜெயராஜ் நகரில் வசிக்கும் தந்தை சகாயவேல் மற்றும் தாய் ராகினி இவரது மகன் ஆண்டோ ரிஷித் இவருக்கும் நமது பங்கிற்கு சேர்ந்து ஜெயராஜ் நகரில் வசிக்கும் தந்தை ஆரோக்கியநாதன் மற்றும் தாய் லெல்லி மேரி இவரது மகள் ஜெஹோவா ஏஞ்சல் இவருக்கும் திருமண ஒப்பந்தமாயிருக்கின்றது. இது 3ஆம் மற்றும் கடைசி ஓலை. அறிவிப்புகள். இன்று ஆண்டவரின் முன்னேற்றத்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். புது நன்மை மற்றும் உறுதி பூசுதலின் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நமது பங்கின் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் இத்தருணத்தில் அவர்களுக்கு இந்த வகுப்புகள் மறைக்கல்வி வகுப்புகள் 4:40க்கு தொடங்க இருக்கின்றது. அதனால் பெற்றோர்கள் தவறாமல் உங்கள் பிள்ளைகளை இந்த புது நன்மை மற்றும்
இந்த மாதம் 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று எப்பொழுதும் போல் நவநாள் திருப்பலிகள் இருக்கும். அதன் பிறகு 10:30க்கு இரவு ஆராதனை இருக்கின்றது. சனிக்கிழமை 7ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை 6 மணி திருப்பலி முடிந்த பிறகு ஜெபமாலை சுற்று பிரகாரம் நமது ஆலயத்தில் நடக்கும். அன்பாதவர்களே, அன்று இரவு ஆராதனை அன்று கூட இருக்கின்றது. சனிக்கிழமை இரவு 9:30க்கு ஆண்டவர் தூய ஆவியாரின் விழாவை முன்னிட்டு அந்த இரவு ஆராதனையானது இருக்கின்றது. நமது ஆலயத்தில் தமிழில் நடைபெறும். அதனால் நீங்கள் அனைவரும் இதற்கு தவறாமல் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நமது பீடத்தை புதுப்பிக்கும் பணியானது நடந்து வருகின்றது. இப்பொழுது வரை நீங்கள் தந்த கொடை 22,10,110 ரூபாய். உங்கள் தாராளமானதுக்கு நன்றி. இன்னும் உங்கள் கொடை தேவையாக இருக்கின்றது. அதனால் விரும்பியவர்கள் பங்கு தந்தையை வந்து அணுகலாம். சென்ற வாரத்தின் காணிக்கை தொகை 52,000. உங்கள் தாராளமானதற்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, கடந்த 2 மாதங்களாக புனித வாரம் அந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரை நம்மோடு நமது பங்கின் உறுப்பினராக ஒரு அருள் தந்தை நம்மோடு இருந்தார். அருள் தந்தை ரோலிங்டன் அவர்கள் இந்த பங்கிற்கு தேவையான எல்லா உதவியையும் செய்து வந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது மீண்டும் அவரது மறை மாவட்டத்திற்கு செல்ல இருக்கின்றார். நமது ஆயர் ஜோசப் சேனாதன் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாக இவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வெறும் 2 விஷயம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக அவருடைய கம்பீரமான ஒரு வாய்ஸ். இவருடைய வாய்ஸ் கேட்கும்போது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபாதர் ஏஎஸ் ஆண்டனி சுவாமி அவர் இறந்துட்டார் கொரோனா டைமில். இவருடைய வாய்ஸ் கேட்கும்போது அவருடைய வாய்ஸ் எனக்கு இன்னும் திடீர் ஞாபகம் இருக்கு. இந்த கம்பீரமான வாய்ஸ், அழகான ஒரு வாய்ஸ். இந்த திருப்பலியில் நாங்கள் கேட்கும்போது மிகவும் அழகான, இன்னும் திருப்பலி சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபாதர் இன்னும் இவருக்கே மாஸ் தொடர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும். சில பேர் தலையாட்டில் இருக்காங்க. இவருடைய வாய்ஸ். இரண்டாவதாக இவருடைய மறைவுரை சர்மன்ஸ் மிகவும் அழகாக மக்களுக்கு ஏற்ற ஒரு மறைவுரை தருகின்றார். இதற்காக மீண்டும் உங்கள் அனைவர் சார்பாக, பங்கு தந்தை சார்பாக, உங்கள் அனைவர் சார்பாக கரகோஷங்களை கட்டி அன்பானவர்களே, இரவு ஆராதனை என்று சொல்லும்போது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல் நமது ஆலயத்தில் நடக்கும். மற்றும் சனிக்கிழமையும் நமது மறை மாவட்டத்திலிருந்து இரவு ஆராதனை இருக்கின்றது. அதற்காக நீங்கள் வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதமானது ஆண்டவரின் திருதிய மாதம் என்று நாம் அழைக்கின்றோம். யாரெல்லாம் உங்கள் இல்லங்களில் படஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ பங்கு தந்தை அல்லது பங்கில் இருக்கும் குருக்களை அணுகலாம். நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கும் திருதி ஆண்டவரை படத்தை புதுப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த மாதத்தில் ஆண்டவரின் இதயத்திற்கு நாம் அந்த நவநாட்கள் இருக்கின்றது. தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த பீட புதுப்பிக்கும் பணி இருக்கின்றது. நமது நவநாள் இருக்கின்றது. திருவிழா இருக்கின்றது. வேலைக்கு அதிகமாக இருக்கு. அதனால் அனைத்தும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என தொடர்ந்து ஜெபியுங்கள். கடைசி ஆசிற்காக எழுந்து நிற்போம். அமர்ந்திருக்கவும் நான் ஒரு சில வார்த்தைகளை பயன்பட ஆசைப்படுகின்றேன். சிறிது பொறுத்துக் கொள்ளவும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே மாத விடுமுறை அன்று வெளிநாடு செல்வது உண்டு. இந்த ஆண்டு செல்லவில்லை, எனவே எங்கே செல்லலாம் என்று நினைத்த பொழுது என்னுடைய வகுப்பு தோழராகிய பிஷப் சூசிநாதன் ஞாபகத்துக்கு வந்தார். அவர்கிட்ட கேட்ட 3 பிளேஸ் சொன்னேன். சிவாஜி நகர், விவேக் நகர், நீர் தங்கியிருக்கின்ற இந்த பங்கு கோவில். இந்த 3ல் ஏதாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், வெளிநாட்டுக்கும் போக வேண்டாம், மற்ற 2 பங்குகளுக்கு போக வேண்டாம், என்னுடைய பங்கில் வந்தே பணியாற்றினேன் என்று சொன்ன அந்த ஒரு பெருமிதத்தை நினைத்து பார்க்கின்றேன். இந்த ஏறக்குறைய 45 நாட்கள் உங்களோடு பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை பிஷப் சுஸ்நாதன் என்று வகுப்பத்தோடு தந்தார். எனவே பிஷப்புக்கும் அது மட்டுமல்ல, இந்த பங்கினுடைய மற்ற உதவி பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் எல்லாரும் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். பங்கு அலுவலகத்தில் பணிபுரிகின்ற அந்த பொதுநிலை பணியாளர்களும் அருமையாக கவனித்துக் கொண்டார்கள். இன்னும் சிறப்பாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த தொடக்கத்தில் இந்த
மலேசியாவில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். மலேசியாவில் வாழும் தமிழ் மக்களும் ஆர்வமாக திருவள்ளிப்பாட்டில் பங்கு பெறுவார்கள். அருமையாக இருக்கும். அதே போன்ற உணர்வும் இந்த மக்களும், நம்முடைய சேக்ராட் சர்ச் தமிழ் மக்களும் அருமையாக ஈடுபாட்டோடு பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வலது புறத்தில் இருக்கின்ற பாடல் குழுவினர். எனவே அந்த பாடல்களில் அருமையான பாடல்கள். இன்னும் அருமையாக என்ஜாய் பண்ணது பலிப்பீட பணியாளர்கள். பலிப்பீட பணியாளர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்கலாம் என்று ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அதனால பங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், பங்களுக்கு வரலன்னா கிடைக்காது. அதனால பலிப்பீட பணியாளர்களுக்கும் அந்த அருமையாக செய்யக்கூடிய பலிப்பீட பணியாளர்கள் பார்க்கிறேன். எனவே ஒட்டுமொத்தமாக அன்புக்குரியவர்கள், நீங்கள் காட்டிய பேரன்புக்கும் சுசநாதன் அவர்களுக்கும் மற்ற பணியாளர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை தொடர்ந்து எனக்காக ஜெபிக்க அன்போடு விழுகிறேன். எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிமை. இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணச்சத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன்